டியூப் தமிழ் வணக்கம். ஸ்பானியாவில் இருக்கின்ற இடதுசாரி அரசு இனிமேல் அகதிகளாக வருபவர்களுக்கு எதிராக சட்டங்களை இருக்க வேண்டிய அபாயமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அகதிகள் வருவதை தடுக்க வேண்டும், அவர்களுக்கு எதிரான சட்டங்களை இருக்க வேண்டும், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்களை மற்றவர்களை விட குறைவாக வழங்க வேண்டும், அவர்கள் வெளிநாட்டவராக இருந்தால் ஓய்வூதியத்தில் சட்டங்களை கொண்டு வந்து வருமானத்தை குறைக்க வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலும் ஏ சட்டங்கள் என்று நேரடியாகவும் பி சட்டங்கள் என்று மறைமுகமாகவும் அகதிகளுக்கு எதிராக வெளிநாட்டவர்களுக்கு எதிராக சுயநல சட்டங்களை இயற்றி வைத்திருக்கின்றார்கள். இப்படியான நிலை தவறானது. அகதிகளாக வருவோர் அவர்களிடம் கடவுச்சீட்டு இருந்தாலும் அடையாள அட்டை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிறப்பு சாட்சி பத்திரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவற்றையெல்லாம் குப்பையில் தூக்கி வீசிவிட்டு ஸ்பானியாவில் வேலை செய்ய அவர்களுக்கு அனுமதியை வழங்குங்கள் என்று இப்போதைய ஸ்பானியாவினுடைய இடதுசாரி அரசு பெட்ரோ சஞ்சஸ் தலைமையிலான அரசு அனுமதி வழங்கி இருந்தது. இதனால் பெருந்தொகையானவர்கள் அந்த நாட்டிற்குள்ளே இறங்கினார்கள். அகதிகள் என்பது மனித வளம், மனித செல்வம். அவர்களுக்கு வீணாக அகதிகள் என்ற பெயரை வைத்திருக்கின்றீர்கள், எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவது அவர்கள்தான் என்று ஸ்பானிய அரசு சொன்ன பொழுது ஐரோப்பாவிற்கு திருடன் கையில் தேள் கொட்டியது போன்ற வலி ஏற்பட்டது. அமைதியாகவே இருந்தார்கள். ஆனால் ஸ்பானியாவினுடைய அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்தது. முதலாவதாக இந்த நாட்டில் என்ன நடைபெறுகின்றது? மக்கள் முதியவர்களாக மாறிவிட்டார்கள். இளையோர் பிள்ளைகளை பெறுவதற்கு மறுக்கின்றார்கள். இதனால் பிறப்பு வீதம் குறைவடைந்திருக்கின்றது. ஒரு பிள்ளையா ஆளைவிடு சாமி, பிள்ளையே பெறாமல் வாழ்ந்தாலே போதும் என்கின்ற நிலைக்கு இன்றைய சமூக வலைத்தள ஜென்சி இளையோர் வந்துவிட்டார்கள். இதனால் வேலை செய்ய இங்கே ஆட்கள் இல்லை. எல்லாவற்றையும் விட பெரும் 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 கொடுமை என்னவென்றால் இன்றைய இளையோரில் பெருந்தொகையானவர்கள் வேலை செய்வதற்கே விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு படிப்பதற்கு விருப்பமே இல்லை. ஒரு காரியத்தை பொறுப்பெடுப்பதற்கு விருப்பமே இல்லை. இந்த நாட்டின் பங்காளிகள் என்று கூறுவதற்கு விருப்பமே இல்லை. வயோதிபர்களினுடைய தொகை உயர்வடைவதை விட இந்த இளையோருடைய தொகை குறைவாக இருப்பது பிரச்சனை அல்ல. அந்த குறைவானவர்களும் பழைய காலத்து மனிதர்களை போல பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்களா என்றால் பொறுப்பே இல்லாமல் இருக்கின்றார்கள். இதனால் இந்த நாட்டில் கொட்டுப்பட்டு கொண்டு இருக்கின்ற பெருந்தொகையான உல்லாச பயணிகளை வரவேற்று உணவளித்து அந்த பணிகளை செய்வது யார்? வெளிநாட்டவர்கள் தான் செய்கின்றார்கள். இரண்டாவதாக, முதியோர் இல்லங்களில் முதியோரை பராமரிப்பதற்கு 7 தினங்களும் வேலை செய்ய வேண்டும். இதற்கான வேலையை செய்வதற்கு இன்றைய ஐரோப்பிய இளைஞர்கள் தயாரா என்றால் இல்லை. வார விடுமுறை வந்தால் அவர்கள் மதுபானம் அருந்தவும் இரவு கலாச்சாரத்திற்காகவும் ஓடிவிடுகின்றார்கள். இங்கே வேலை செய்வதற்கு யாரும் இல்லை. இதனால் வெளிநாட்டவர்கள் தான் முதியோர் இல்லங்களை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். துப்புரவு செய்வது உட்பட சேவை துறையில் அவர்கள்தான் இருக்கின்றார்கள். நமது இளையோரை அப்படியான முறையில் வளர்ப்பதற்கு தவறிவிட்டோம். இதனால் வெளிநாட்டவர்கள் தான் இந்த நாட்டிற்கு அவசியம். வெளிநாட்டவர்கள் என்றால் அவர்கள் மலிவானவர்கள் அல்ல. இன்று எங்களை விட சிறப்பாக அவர்களை வேலை செய்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டிற்கு அவர்களை செல்வமாக நாங்கள் கருதுகின்றோம் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இதேவேளை அவர் இன்னொரு விடயத்தையும் தெளிவாக கூறியிருந்தார். இப்பொழுது ரஷ்யாவில் இருக்கின்ற புட்டின் என்ன செய்கின்றார்? இம்பீரியலிச கொள்கையில் ஆட்டம் போடுகின்றார். இம்பீரியலிசம் என்றால் என்ன? சானே ஒரு சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்று பெரும் புகழ் நெப்போலியனை போல ஜார் மன்னர்களை போல வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவே அவருடைய போருக்கான ஆயுதங்களை ஏற்றி செல்லுகின்ற கப்பல் ஸ்பானியாவில் நிற்கவே கூடாது என்று துறைமுகங்களை மூடி அவரை விரட்டி அடித்தவர் ஸ்பானியாவினுடைய இடதுசாரி அரசினுடைய பெட்ரோ சஞ்சஸ். இரண்டாவதாக, ஈரான் மீது போர் செய்ய சென்ற டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பானியாவில் இருக்கின்ற விமான தளங்களை என்னிடம் தாருங்கள், நாங்கள் போர் புரிய போகின்றோம் என்று கூறிய பொழுது நீங்கள் ஏன் அங்கு போர் புரிய வேண்டும்? உங்களுடைய நோக்கம் என்ன? ரஷ்ய அதிபர் புட்டினை போல நீங்களும் வேர்ல்ட் நம்பர் 1 என்று கூறுகின்றீர்கள். உங்களுக்கு இந்த நாட்டு துறைமுகம் எதற்கு? அமெரிக்க விமானங்கள் இந்த வான் பரப்பினாலே பறக்க கூடாது என்று அடித்து மூடி ஈரானில் சென்று தூதராலயத்தை திறந்தவர் இப்போதைய ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ். அவர் குறிப்பிடுகின்றார், அகதிகள் என்பது பிரச்சனை
இல்லை என்று. இந்த நிலையில் ஸ்பானிய அரசினுடைய இந்த கொள்கை தவறானது. இதனால் ஸ்பானிய கலாச்சாரம் அழிந்து போய்விடுகின்றது. வெளிநாட்டவர்கள் வந்து தங்களுடைய கலாச்சாரத்தை கடைபிடிக்கின்றார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் கிரிமினல்களாக இருக்கின்றார்கள். இதனால் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்றது. தளர்வான இந்த சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். இனிமேல் இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்து அகதிகளை தடுக்க வேண்டும் என்று ஸ்பானியாவில் போர்க்கொடி கிளப்பி இருக்கின்றார்கள். நாட்டை எப்படி முன்னேற்றுவது இவர்களுக்கு தெரியாது. இன்றுள்ள நாட்டினுடைய பொருளாதார குறைபாடுகளை எப்படி காப்பது இவர்களுக்கு தெரியாது. இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை காப்பதற்கான பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கின்றீர்களா இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அகதிகள் வருவதை தடுப்பதன் மூலமாக இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இந்த கருத்து முற்றிலும் பிழையானது என்கின்றார் ஸ்பானிய பிரதமர். அவர் குறிப்பிடுகின்றார், முற்றிலும் திறந்த மனதுடன் உலகத்தை ஏற்றுக்கொண்டு உன்னதமான ஒரு நாடாக இந்த ஸ்பானியா வரப்போகின்றதா, இல்லை நாட்டை அடைத்து கடுமையான சட்டங்களை இயற்றி யாருமே எதையுமே செய்ய முடியாத குப்பைத்தனமான வேலைகளை செய்து குறுகிய மனதுடன் ஸ்பானியாவை ஏழை நாடாக மாற்றப் போகின்றீர்களா? பழமை வாதமும் கடும்போக்கு வாதமும் நாங்களே பெரியவர்கள் என்ற எண்ணமும் இன மத துவேஷங்களும் நாடுகளை இனி அழிக்கின்ற பெரும் தொற்றுக்களாகவே இருக்கும். இதை நிறுத்துங்கள் என்று அவர் கூறி மக்கள் மன்றில் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். இந்த ஐரோப்பிய நாடுகள் போகின்ற பாதையில் எந்த புதுமையும் இல்லை. செக்கு மாடுகள் போல் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்களும் செக்கு மாடாக சுற்ற வேண்டுமா என்பது அவருடைய கேள்வி. ஆனால் இப்பொழுது சட்டத்தை இருக்க வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நீதிமன்று இப்பொழுது ஸ்பானியாவிற்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. இதுவரை தனிநபர்களாக வருகின்ற பொழுது அவர்களுக்காக சட்டங்களில் சலுகைகளை வழங்கிய ஐரோப்பிய நீதிமன்று ஸ்பானியாவிற்கு எதிராக திரும்புகின்றது. ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் குறிப்பிடுகின்றன, ஸ்பானியாவிற்கு இலகுவாக அகதியாக வந்து அங்கிருந்து செங்கன் நாடுகளுக்கு அவர் இலகுவாக உள்ளே நுழைந்து விடுகின்றார். இதனால் தங்களுடைய நாடுகளுக்குள் அகதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. தாங்கள் இறுக்கமான அகதி கொள்கையை வைத்திருந்தும் ஸ்பானியாவினால் அது உடைக்கப்படுகின்றது என்று கூறிய காரணத்தினால் அவர்களுடைய நாடுகளினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஸ்பானியாவும் அவர்களை போல இறுக்கமான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கு எல்லாம் ஒரு பொதுவான சட்டம் வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடிப்படை சரத்து 6 அம்சங்களில் ஒன்று இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாங்கள் சேர்வோமாக இருந்தால் ஒரு விடயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. அகதிகளுக்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம். அப்படி செயற்படுகின்ற பொழுது அந்த சட்டத்தை நிறுத்துவதற்கு நீங்கள் முன்வரக்கூடாது. அந்த அதிகாரம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இல்லை என்று இரகசியமான ஒரு ஒப்பந்தத்தை எழுதித்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளும் இணைந்திருக்கின்றன என்ற ரகசியம். அமெரிக்க டாலர் எவ்வளவை அச்சடித்தாலும் அதை அச்சடிக்கலாம், அதுக்கு பணவீக்கமே வராது என்பது போல இப்படி ஒரு வீக்கம் இங்கே இருக்கின்றது. இதற்கு எதிராக இருக்கின்றது என்பதனால் ஸ்பானிய அரசு பணிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போதைய நிலையில் ஒருவர் ஸ்பானியாவினுடைய அனுமதி பத்திரத்தை பெறலாமாக இருந்தால் 2 விடயங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஒன்று, இந்த அகதியாக இருப்பவர் தன்னுடைய சொந்த நாட்டில் கிரிமினல் இல்லை என்று போலீசாரினுடைய நற்சாட்சி பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். போலி பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவதாக, அவர்கள் 5 மாத காலம் ஸ்பானியாவில் இருந்திருக்க வேண்டும். இப்படி இருந்திருப்பார்களாக இருந்தால் அதை உறுதி செய்தால் ஸ்பானியாவில் வேலை செய்வதற்கான வதிவிட அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என்று ஸ்பானியா குறிப்பிடுகின்றது. இதன் மூலமாக 9 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதிர்ச்சி, 12.7 லட்சம் பேர் சென்ற மாதம் மட்டும் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். 5 மாதங்களுக்கு மேலால் நாங்கள் வந்துவிட்டோம், எனவே ஸ்பானியாவில் வேலை அனுமதி பத்திரத்தை தாருங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஸ்பானியாவில் எதற்காக வேலை அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும் என்ற கேள்விக்கு இவர்கள் வேலை அனுமதி பத்திரம் வழங்காவிட்டால் திரைமறைவில் அரை சம்பளத்தில் திருட்டுத்தனமாக வேலை செய்கின்றார்கள். அரசிற்கு வரி வருமானம் வருவதில்லை. இவர்கள் சட்டபூர்வமாக வேலை செய்தால் அரசிற்கு வரி வரும். அதனால் வருமானத்தை அவர்களே உழைத்து தருவார்கள். இந்த முதியோர் இல்லங்களை பராமரிக்க முடியும் என்று ஸ்பானிய அரசு கூறுகின்றது. ஆனால் ஸ்பானிய நீதிமன்றம் மாறாக ஒன்றை கூறுகின்றது. இப்படியொரு அனுமதியை வழங்கி வேலை வாய்ப்பிற்கான உரிமையை வழங்கி அவர்களுக்கான வதிவிட படிவத்தை வழங்குகின்ற பொழுது 6 மாத காலத்திற்கு செங்கன் நாடுகளுக்குள் செல்வதற்கான அனுமதி அதற்குள் இருக்கின்றது. இதனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் நுழைந்து அங்கே தங்களுடைய குடும்பங்களுடன் இணைந்து அங்கு
வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள். ஆனால் விண்ணப்ப பத்திரங்களை தட்டி பார்க்கின்ற பொழுதுதான் ஓர் உண்மை தெரிந்தது. யார் அகதிகளாக அதிகம் வந்திருக்கின்றார்கள் என்றால் கரிபியன் நாட்டவர்கள் தான் அதிகமாக வந்திருக்கின்றார்கள் என்பதை காண முடிகின்றது. இந்த கரிபியன் நாட்டவர்கள் யார் என்றால் ஒரு காலத்தில் ஸ்பேனியாவினுடைய அடிமைகளாக இருந்து ஸ்பெயின் மொழியை பேசுகின்றவர்களும் ஸ்பெயின் பாடல்களை பாடுகின்றவர்களுமாக இருக்கின்றார்கள். எனவே என்றோ தாங்கள் சந்தித்த மனிதர்கள் தான் இந்த நாட்டிற்கு வருகின்றார்கள். ஸ்பேனியா பேரரசாக இருந்த பொழுது உலகம் முழுவதையும் அடிமையாக வைத்த பொழுது ஸ்பேனிய கலாச்சாரமும் ஸ்பேனியர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுமாக இந்த உலகம் நிறைந்து கிடக்கின்றது. இவர்களை யார் பொறுப்பெடுப்பது என்பது ஸ்பேனியாவினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்தவரையில் சட்டங்களை கடுமையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து நாடுகளும் உறுதியாக நிற்கின்றன. ஆனால் ஸ்பேனியா எப்படி 9 லட்சம் பேர் தான் வருவார்கள் என்று கருத 12.7 லட்சம் பேர் வந்தார்களோ அதுபோல ஐரோப்பிய ஒன்றியம் அகதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று புறப்பட்டிருக்கின்ற இந்த வேலை தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்கின்றது ஸ்பேனியா. தாம் நினைத்ததை விட அதிகமானவர்கள் தங்களுக்கு தெரியாமலே தங்களுடைய நாடுகளுக்குள் நுழைந்து விட்டார்கள். கணக்கு போட தெரியாமல் தாங்கள் கணிதத்தில் மிகவும் வீக்காக இருந்து விட்டோம் என்று இப்பொழுது ஐரோப்பிய தலைவர்கள் கூறுகின்றார்கள். கணிதத்தில் வீக்காக இருப்பதன் அடையாளம் தான் உக்ரைன் போரில் கோட்டை விட்டிருக்கின்றீர்கள், ஈரான் போரில் கோட்டை விட்டிருக்கின்றீர்கள், கோர்முஸ் நீரிணையில் கோட்டை விட்டிருக்கின்றீர்கள். அமெரிக்காவும் சீனாவும் ரஷ்யாவும் ஆட்டங்களை ஆட ஐரோப்பா பின்தங்கி இருக்கின்றது. முதல் 2 உலக யுத்தங்களையும் நடத்திய ஐரோப்பிய மண்ணை இந்த மூவருக்கும் பின்தங்க அனுமதித்து விட்டீர்கள் என்கின்ற நிலையெல்லாம் தலைக்கு மேல் வெள்ளம் போன பின் வந்திருப்பதுதான் இப்பொழுது மறுபடியும் இதுவும் தலைக்கு மேல் வெள்ளம் போன நிலைதான் என்று ஸ்பேனியா கூறுகின்றது. ஆனால் முன்னொரு காலத்திலே நாங்கள் பொருளாதார புத்தகங்களை படிக்கின்ற பொழுது ஏழை நாடுகள் ஏழ்மையாக இருப்பதற்கு அதிகமான பிறப்பு வீதமும் அதிகமான குடித்தொகையும் தான் காரணம் என்று மேலைத்தேய அறிஞர்கள் எழுதியதை சரி என்று கூறி வேத வாக்காக பாடசாலைகளில் நாங்கள் படித்தோம். ஆனால் அது மிக மிக பிழையான முட்டாள்தனமான கருத்து என்பதை இன்று வேலை செய்ய ஆட்கள் இல்லாத நிலை, அதுபோல பிள்ளைகள் பெற தயாரில்லாத இளையோர் இரண்டையும் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தவறான புத்தகங்களை எல்லாம் சரியானது என்று படித்து நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை நினைப்பதற்கு ஸ்பேனியாவினுடைய இந்த விளக்கங்கள் சரியானது. இதுபோலத்தான் சிரியா நாட்டில் ரஷ்ய அதிபர் குண்டு வீசி ஐரோப்பாவை அகதி வெள்ளத்தில் மூழ்கடிப்பதற்கு ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் போல தண்ணீர் தொட்டிக்குள் ஒரு கல்லை போட்டால் சம அளவிலான நீர் வரும் என்பது போல செய்ய அன்றைய ஜெர்மனியினுடைய சான்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் அவர்களை ஏற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பு வழங்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட ஐரோப்பிய தலைவர்களுக்கு சவுக்கடி போட்டதும் அதை சகிக்க முடியாமல் இன்று ஏஞ்சலா மேர்க்கலை குறை கூறுவதும் முக்கிய விடயமாக இருக்கின்றது. எனவே அகதிகள் என்பதும் மக்கள் என்பதும் செல்வம் தான், அதை வைத்து மகத்தான வெற்றியை பெற முடியும் என்கின்ற புதிய உலக பொருளாதாரத்தில் ஸ்பேனியாவிடம் தோற்று போய் இருக்கின்றன மற்ற நாடுகள் என்பது இன்றைய காலை நேர ஸ்பேனிய செய்திகளின் முக்கியமான விடயமாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.